வணக்கம் மாணவர்களே, ஸ்மால் வால் பிராக்கெட் ஃப்ரேமை உருவாக்கும் தலைப்புக்கு வரவேற்கிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை சிறிய வால் பிராக்கெட் ஃப்ரேமை குறிக்கவும். Materials, tools and equipments. டேபிள் சா, ரவுட்டர் டூல், சீசர்ஸ், mallet அல்லது ஹேமர், மெஷரிங் மற்றும் மார்க்கிங் டூல்ஸ், wooden mallet அல்லது பிளாக், மார்க்கிங் கேஜ், ஜெக் பிளேன், ஸ்டீல் டேப், விங் கம்பாஸ், ஹார்ட் அல்லது டீக் வுட் அல்லது பிளைவுட். Process. சைடு பீசஸ். தேவையான அளவீடுகளுக்கு ஒர்க் பீஸை சரிபார்க்கவும். ஃபோல்டிங் ரூலை பயன்படுத்தி சைடு பீஸை 200 x 30 x 400 2 நம்பர்ஸாக செய்யுங்கள். ஜாக் பிளேனை பயன்படுத்தி தேவையான அகலம் மற்றும் தடிமன் கொண்ட துண்டுகளை பிளேன் செய்யவும். அளவு 180 x 25 x 330 mm 2 நம்பர்ஸ். மேற்பரப்பில் பரிமாணங்களை குறிக்கவும். வரைபடத்தின்படி சைடு துண்டுகளின் சுய விவரம். படம் 1. விங் கம்பாஸை அமைத்து படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி சைடு துண்டுகளின் மேற்பரப்பில் கான்வெக்ஸ் லைன்ஸை குறிக்கவும். வரைபடத்தின்படி குறிக்கப்பட்ட கான்வெக்ஸ் லைன்களுடன் தொடர்ச்சியை பெற விங் கம்பாஸை சரி செய்து ஜாப் மேற்பரப்பில் கான்கேவ் லைனை குறிக்கவும். லைனிங் பீஸ். பனை பகுதிக்கு தேவையான அளவீடுகளை 50 x 25 x 500 1 நம்பரை சரிபார்க்கவும். துண்டை 35 x 20 x 460 mm is equal to 1 நம்பர் அளவுக்கு சமன் செய்யவும். வரைபடத்தின்படி லைனிங் துண்டு சுய விவரத்தின் பரிமாணங்களை குறிக்கவும். டாப் பீஸ். பனை பகுதிக்கு தேவையான அளவீடுகள் 100 x 25 x 500 is equal to 1 நம்பரை சரிபார்க்கவும். தேவையான அளவு 75 x 20 x 430 mm துண்டுகளை தட்டையாக்குங்கள். வரைபடத்தின்படி மேல் துண்டு சுய விவரத்தின் பரிமாணங்களை குறிக்கவும். பாட்டம் பீஸ். பனிப்பகுதியின் தேவையான அளவீடுகளை சரிபார்க்கவும்.
175 into 25 into 500 1 number. தேவையான அளவு 150 into 20 into 430 துண்டை தட்டவும். வரைபடத்தின்படி கீழே உள்ள பகுதியின் சுய விவரத்தின் பரிமாணங்களை குறிக்கவும். பேக் பீஸ். தேவையான அளவீடுகளுக்கு பணிப்பகுதியை சரிபார்க்கவும். ஃப்ரேமின் பின்புறத்தில் அதை நிறுவ அட்டவணையின் பரிமாணங்களின்படி 430 into 220 into 6 mm பிளைவுட்டை தயாரிக்கவும். இந்த வீடியோவில் ஹாஃப் லேப், டோவ்டெயில் பின் மற்றும் சாக்கெட் மற்றும் பாட்டம் ரெயில்ஸை அசெம்பிள் செய்வது பற்றி கற்றுக்கொள்வோம்.